सबको नमस्कार अनवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज सिनेमा மத்தியமாவில் வந்து பேப்பர் 1ல் வந்து பத்தியை பார்க்குறோம். பாகம் 1ல் வந்து கொஸ்டின் ஆன்சர் இஆர்சி பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெசன் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து செகண்ட் லெசன் பார்க்குறோம். ஏக் बूंद ஒரு மலைத்துளி. निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. கீழ்கண்ட பத்திகளில் விளக்கம் எழுதுக. பாவார்த்த அப்படின்னு வந்து விளக்கம் ஹிந்தியில் எழுதுக. தெய்வ மேரே வாக்கியமே கியா ஹை பத்தா. தெய்வ மேரே அப்படின்னா வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லுது, நான் என் தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மலைத்துளி வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்கு. மை பச்சூங்கி யா மிலூங்கி தூள் தூள் மே. நான் மைனா வந்து நான், பச்சூங்கி அப்படின்னா வந்து நான் பிழைப்பேனா, அல்லது மிலூங்கி மிலூங்கி தூள் தூள் மே தூள் மே நான் மண்ணில் விழுவேனா, யா யா அல்லது ஜலூங்கி ஃபிர் अंगारे पर किसी चू पड़ूंगी या कमल के फूल में. நான் வந்து பிழைப்பேனா அல்லது வந்து மண்ணில் கலந்து விடுவேனா அல்லது எரிந்து விடுவேனா. ஜலூங்கி அப்படின்னா நான் எரிந்து விடுவேனா. பிறகு அங்காரே பேர் கிஷி. அங்காரே அப்படின்னா வந்து அந்த கங்குன்னு சொல்லுவாங்க. அது கரித்துண்டு வந்து நிறைய நல்லா எரிந்து ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த கரித்துண்டில் வந்து விழுந்து நான் விழுந்து விடுவேனா. சூ படுங்கி யா கமல் கே ஃபூல். சூனா வந்து தொடர்றது, நான் தாமரை இதழில் பட்டு விடுவேனா என்று அந்த மலைத்துளி வந்து மேகத்திலிருந்து கீழே வரப்போ அது யோசிச்சுட்டே வருது. சந்தர்ப்ப குறிப்பு. யக்கு பத்தியாம்ச ஏக்கு பூந்து நாமக்கு கவிதா சே தியா கயாகை. இந்த பத்தி வந்து ஏக்கு பூந்து மலைத்துளி என்ற பெயரில் இந்த கவிதை கொடுக்கப்பட்டுள்ளது. யக்கு ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத்திக்கு கவிதாகை. இந்த கவிதை இயற்றியவர் வந்து ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத் என்பவர் இயற்றியிருக்கிறார். பாவார்த்த விளக்கம். பூந்த் சோச்சினி லஹி கி ஹை. அப்போ பூந்த் இந்த மலைத்தில் வந்து யோசிச்சுட்டே வருது. ஹே பகவான், ஹே பகவான் அப்படின்னா ஹே கடவுளே. மேரே பாக்கியமே கியா லிக்காகை. என் தலைவில் மேரே அப்படின்னா என்னுடைய தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. மைன் பச்சு ஜாவூங்கி. நான் பிழைப்பேனா. பச்சு அப்படின்னா வந்து பிழைக்கிறது, நான் பிழைத்து விடுவேனா. யா அல்லது மிட்டிமே மில்கர் ஷூக்கு ஜாவூங்கி. நான் பிழைப்பேனா அல்லது மண்ணில் கலந்தே. மிட்டி அப்படின்னா மிட்டின மண்ணுன்னு அர்த்தம். மண்ணில் கலந்தே, மில்கர்னா மண்ணில் கலந்து வாடி விடுவேனா. ஷூக் அப்படின்னா வாடி விடுவேனா என்று அது மலைத்துளி யோசித்து கொண்டு வந்தது. மை அங்காரே பர் கிர்கர். அங்காரே அப்படின்னா வந்து நெருப்புன்னு அர்த்தம். நான் நெருப்பில் விழுவேனா. கிர்னா கீழே விழுவர், நெருப்பில் விழுகிறது. நான் நெருப்பில் விழுவேனா. ஜல் ஜாவூங்கி நெருப்பில் விழுந்து நான் எரிந்து போய் விடுவேனா. அல்லது கமல் கே ஃபூல் மே சூ படுங்கி. அல்லது நெருப்பில் விழுந்துருவேனா அல்லது கமல் பூ வந்து இதில் வந்து தொடுவேனா. சூனா வந்து தொடுறதுக்கு தாமரை மலரில் வந்து நான் தொடுவேனா என்று யோசித்து கொண்டே வந்தது. செகண்ட் ஒன் லோகு யோகுங்கி ஹை ஜிச்சிக்கதே சோச்சிதே ஜப்கி உன்கி சோடினா படுத்தாகே கர். அப்போ நம்ம இங்கேருந்து தான் பார்க்கணும். கர்னா அந்த வீட்டை விட்டு, லோகுனா மக்கள் அர்த்தம். வீட்டை விட்டு மக்கள் கிளம்பும்போது, சோடினா அப்படின்னா வந்து கிளம்புறது. வீட்டை விட்டு மக்கள் கிளம்பும்போது தயங்குகிறார்கள். ஜிச்சிக்கதே அப்படின்னா வந்து தயங்குறாங்க. சோச்சிதேனா யோசிக்கிறாங்க. வீட்டை விட்டு கிளம்பும்போது மக்கள் தயங்கி கொண்டு யோசிக்கிறார்கள். உன்கே கிந்து கர்கா சோடுனா அக்ஷர் உன்கே பூந்த் சா குச்ச அவுர்ஹி தேத்தாகை கர். அவர்கள் உடனே கிந்து அப்படின்னா வந்து உடனேன்னு அர்த்தம். ஆனால் வீட்டை விட்டு, சோடுனா வீட்டை விட்டு கிளம்பும்போது, அக்ஷர்னா பெரும்பாலும் அவர்கள் பூந்து போல, உன்ஹேனா வந்து அவர்கள் பன்மையில் சொல்கிறாங்க. அவர்கள் கிளம்பும்போது மலைத்துளி போல, குச்சி ஓர்ஹு தேத்தாக அவர்களுக்கும் ஒரு விதத்தில் ஒரு நன்மையும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சந்தர்ப்ப குறிப்பு. எக்கு பத்தியாம்ச ஏக்கு பூந்து நாமக்கு கவிதாசே தியா கயாகை. இது ஏக்கு பூந்து மலைத்துளி என்ற செயலிலிருந்து இது தரப்பட்டுள்ளது. ஜக் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத்திக்கு கவிதாகை. இந்த பாடல் வந்து ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத் என்றவருடைய பாடலாக இருக்கிறது. பாவார்த்த விளக்கம்.
जब लोगों को किसी कारण से घर छोड़ना पड़ता है ஜப் அப்பொழுது மக்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக கிஷி காரன் சே ஏதாவது காரணத்திற்காக வீட்டை விட்டு செல்ல வேண்டி இருக்கிறது. தப் அப்பொழுது வே சிச்சிக்கதே அப்பொழுது அவர்கள் தயங்குகிறார்கள். அது வரைக்கும் அவங்க வீட்டிலே இருந்துட்டு திடீர்னு வீட்டை விட்டு கிளம்புறப்ப அவங்க வந்து தயங்குறாங்க, நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், தயங்குகிறார்கள். மகர் ஆனால் கர் சோடினேக்கு காரன் வே தர்க்கி பார்த்தேகை அவர்கள் ஆனால் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அவர்களுக்கு முன்னேற்றத்தையும் பார்க்கிறார்கள். தர்க்கி அப்படின்னா முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிகிறது. ஜெய்ஷா பூந்து மோத்தி பன்தீகை ஆனால் முன்னேற்றத்தை பார்க்கிறார்கள். அப்பொழுது பூந்தின ஒரு மலைத்துளி போல அந்த மலைத்துளி வந்து தாமரை இழுதலில் பட்டதுனால அது வந்து முத்தாக மாறியது. மோத்தி அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். அந்த மலைத்துளி போல் அவர்களும் ஒரு முத்தாக மாறுகிறார்கள். வைசாகி வே மகான் பன்தேகன் எப்படி மலைத்துளி முத்தா மாறியதோ அதுபோல வைசா அப்படின்னா அதுபோல அவர்களும் வேணா அவர்களும் சிறந்த மகான்களாக ஆக்கப்படுகிறார்கள். செகண்ட் ரோமன் நிம்ன லிக்கித்து பிரசன்னைக்கு உத்தர் லிக்கியை கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை எழுதுக. बूंद बाथलोन की गोत में निकल कर किया सोच दिगै. பூந்தில் மலைத்துளி, பாத்லோன் அப்படின்னா வந்து மேகங்கள்னு அர்த்தம், கோதுனா மடின்னு அர்த்தம். அந்த மலைத்துளி வந்து மேகங்களின் மடியிலிருந்து வெளியே வரும் பொழுது என்ன யோசித்தது? பாத்லோன் கி கோத் சே நிக்கல்கர் பூந்த் சோச்சிதிகை மேகத்திலிருந்து மடியிலிருந்து வெளியே வரும் பொழுது யோசித்து கொண்டே வந்தது. கி என்னவென்றால் இஸ் தரகு கர் சோடுக்கர் நிக்கல்னா கலத்துகை நாம் வீட்டை விட்டு கர்னா வீடுன்னு அர்த்தம். அந்த அவசரப்பட்டு அந்த மலைத்துளி மேகத்திலிருந்து கீழே வருது. அப்போ வந்து அது யோசிக்குது, நாம் நாம் வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறு என்று யோசிக்குது. கலத்துனா வந்து தவறுன்னு அர்த்தம். நம்ம அவசரப்பட்டு நம்ம கீழே வந்துட்டோமே அப்படின்னு அது யோசிச்சுட்டே மேலேருந்து வந்துட்டு இருக்கு அந்த மலைத்துளி. அப்புமே பச்சூங்கியா மர் மிட்டுங்கி நாம் பிழைப்போமா? அப்பொழுது மைனா வந்து நான், பச்சுங்கி அப்படின்னா வந்து நான் பிழைப்பேனா அல்லது இறந்து போய்விடுவேனா. மறுனா வந்து இறப்புன்னு அர்த்தம். நான் பிழைப்பேனா அல்லது இறந்து போய்விடுவேனா என்று அந்த மலைத்துளி யோசித்து கொண்டே வந்தது. கவி பூந்திக்கே பாக்கியக்கா வர்ணன் கைசே கர்த்தேகை கவிஞர் துளியின் கவினா வந்து கவிஞர் துளியின் தலைவிதியை கவிஞர் எவ்வாறு விவரிக்கிறார்? बूंद बच जाएगी या धूल में मिलकर सूख जाएगी. அந்த துளி உயிர் வாழுமா? பச் அப்படின்னா வந்து பிழைப்புன்னு அர்த்தம். உயிர் வாழுமா அல்லது மண்ணில் வாடி விடுமா? வந்து தூள்னா வந்து மண்ணுன்னு அர்த்தம். மண்ணில் வந்து அது வாடி விடுமா? ஷூக்குன்னா வந்து வாடுறது, அது வந்து உயிர் பிழைக்குமா அல்லது மண்ணில் விழுந்து வாடி விடுமா? பூந்து அங்காரே பர் गिरकर जल जाएगी या कमल की पंगूटी में ஸ்டான் ஜாயேகி. பூந்த் அந்த மலைத்துளி அங்காரே அப்படின்னா வந்து அந்த நெருப்பில் விழுமா. கிர்கர் அப்படின்னா நெருப்பில் விழுமா, விழுந்து எரிந்து விடுமா அல்லது தாமரை இதழில், பங்கூட்டி அப்படின்னா வந்து தாமரை இதழில் அந்த இடத்தை அடையுமா? உஸ்கா பாக்கிய கியாகை அதன் விதி என்ன? கவி இஸ் தரகு கவிஞர் கூறுகிறார், பூந்திக்கே பாக்கிய மலைத்துளியின் போல அது அதிர்ஷ்டம் உள்ளதாகவும் இருக்கும் மற்றும் துர்பாக்கிய துரதிர்ஷ்டமாக சாத்தியக்கூறுகளை கவிஞர் வர்ணிக்கிறார். பூந்த் கைசே மோத்திபன் ஜாத்திகை ஒரு துளி எப்படி முத்தாக மாறுகிறது? பர்சாத்திக்கு பூந்த் சீப்பி கே கூலே மூகுமே கிர்த்திகை. சீப்பி அப்படின்னா வந்து சிப்பினோட ஓடு திறந்திருந்தது, அது வாயில் விழுகிறது. முகு அப்படின்னா வந்து அது வாயில் விழுகிறது, கிர்த்தினா விழுகிறது. லம்பே சம்மிய தக்கு சீப்பி மீ கயி பரிவர்த்தன் ஹோத்தேகை
லம்பே லம்பே அப்படின்னா நீண்ட காலத்திற்கு பிறகு லம்பேன நீண்ட காலத்திற்கு பிறகு பிறகு அது ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு மாற்றங்களுக்கு உட்படுகிறது. தப்பு பூந்து மோத்தி பன்திகை, அப்பொழுது இந்த மலைத்துளி முத்தாக மாறியது. அந்த நேரத்தில் மலைத்துளி ஒரு முத்தாக மாறுகிறது. 4th ஒன், ஏக்கு பூந்து கவிதாக்கா உத்தேசிய கியாகை, ஒரு மலைத்துளியின் கவிதையிலிருந்து என்ன கருத்துகள் தெரிகின்றன? லோகோங்கி திலோ से डर और झिझकते को दूर करके आशा का स्वाभाविक करना ही एक बूंद कविता का உத்தேசியகை. லோகோங்கே திலோ, லோகம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து மக்களின் இதயங்களிலிருந்து, தில் அப்படின்னா அந்த இதயம்னு அர்த்தம். மக்களின் இதயங்களிலிருந்து பயத்தையும், டருனா பயன் அர்த்தம், ஜிச்சிக்கதைனா வந்து தயக்கமாக, மக்களின் இதயங்களிலிருந்து பயத்தையும் மற்றும் தயக்கத்தையும் அகற்றுகின்றன. தூர் கற்கே அப்படின்னா நம்ம மனிதனுடைய மனதிலிருந்து இதயத்திலிருந்து பயம் மற்றும் தயக்கத்தை வந்து அது அகற்றி விடுகிறது. ஆஷாக்கு ஸ்தாபித், நம்பிக்கையும் தருகிறது. ஏக்கு பூந்து கவிதாக்கா உகேசியகை, இது ஒரு மலைத்துளியின் பாடலின் கருத்தாக இருக்கிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.